அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் இப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்களா, போன வியாழக்கிழமை எடுத்தது. இன்றைக்கி இளநீர் கடல் பாசி தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடல் பாசியை திரித்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம ஊற வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே இங்கே ஒரு மசாலாவுமே ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா மறுநாள் வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால நம்ம ஸ்பெஷலாக செய்வோம் இல்லையா, அதனால் சஹருக்கு வந்து மந்தி செய்யலாம் அப்படின்ட்டு மந்திக்குள்ளே மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதையுமே ரெடி பண்ணி நம்ம கறியோடு சேர்த்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா ஊறி வந்துடும். கறி எவ்வளோ நேரம் அந்த மசாலாவோட ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மந்தி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடல் பாசியும் ஊறி வந்துட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜூஸுமே ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து புதினாவும் லெமன் போட்டு ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து போட்டுக்கிடுறேன். இதுக்கு புதினா நம்ம நிறையா போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சீனியுமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கிடுறேன். இந்த கடல் பாசிக்கு ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் கிட்ட சீனி போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் சீனி போடுறதுக்கு முன்னாடியே நான் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இருக்கிற சூட்லேயே சீனி வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீர் தண்ணி இருக்குல்ல, அதை நல்லா வடிகட்டி இதோட ஊற்றிக்கிடுறேன். இதையும் ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே 2 வித கடல் பாசி வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து இந்த கடல் பாசியே நிறைய வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். என்ன தான் பால் ஜூஸ் நம்ம குடித்தாலுமே நோம்பு திறந்துல இந்த மாதிரி ஒரு தண்ணி ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுவும் புதினாவும் லெமனும் போட்டும் பண்ணுறதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இஞ்சி வந்து நல்லா அரையலை அப்படிங்கிறனால மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இஞ்சியை நல்லா அரைச்சிட்டு ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு இடையில நான் வடையுமே வந்து செஞ்சு வச்சுட்டேன். இஃப்தாருக்கு நான் இதுதான் செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பும் திறந்தாச்சு. இது வந்து சாக்லேட் பிஸ்கட் கஞ்சி, டேட்ஸ் தண்ணி, கஸ்டர்ட், மின்ட் ஜூஸ், வடை.